இப்போ சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோ ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தீட்டா இருக்கோ இதான் தீட்டான்னு வச்சுங்களேன். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது எப்பயுமே ஆப்போசிட் சைடு. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு 90க்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டனஸ் சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒருவேளை தீட்டா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல தான் போட முடியும். ஒன்று இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். தீட்டா இப்போ அப்போ என்ன ஆப்போசிட் சைடு இதை மாறிடும். ஹைபாட்டனஸ் எப்பவுமே மாறாது. 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்டனஸ், இது அட்ஜசன்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம தீட்டா எங்கே இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம வந்து எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி, அடுத்தது இப்போ சைன் தீட்டாக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். நீங்கள் எம்பி பை ஓபின்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் தான் ஞாபகம் வச்சு. ஏன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிசிடி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கூடாது. நம்ம ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். சரிங்களா? சைன் காஸ். டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? ரைட், மூணுத்துக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கொசிகன்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. போக்கு அடுத்தது டேன் தீட்டாக்கு இன்னொரு டெஃபினேஷன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதேமாதிரி காட் தீட்டா வந்து இதோட ரெசிப்ரோக்கல் காஸ் பை சைனு. அதேமாதிரி கொசிகன் தீட்டா வந்து 1 பை சைன் தீட்டா, சீக்கன் வந்து 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக் டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம் நம்ம. அடுத்தது பாருங்க, சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 மைனஸ் 30 வச்சுங்களேன். அப்போ இது எப்படி சைன் 90 மைனஸ் தீட்டா என்ன பண்ணலாம் நம்ம காஸ் தீட்டா காஸ் 30 அர்த்தம். ஓகேங்களா? பாரு, சைன் 90 மைனஸ் இங்கே தீட்டா என்னவோ அதே தான் காசுன்னு போட்டுக்கணும். அப்போ தீட்டா 30, அப்போ காஸ் 30. அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா என்ன பாருங்களா, சைன் 60. 90லேருந்து 30 போச்சுன்னா 60. அதாவது சைன் 60யோட வேல்யூவும் காஸ் 30யோட வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்ல வருது. ஓகேங்களா? சைன் 60யோட வேல்யூ வந்து √3/2. காசு அதாவது சைன் 60யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு √3/2. காஸ் 30யோட வேல்யூ √3/2. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துங்க. அடுத்தது பாருங்க டேபிள். அந்த டிகிரி வேல்யூஸ் சைன் 0 டிகிரி 0, சைன் 30 டிகிரி 1/2, சைன் 45 டிகிரி 1/√2, சைன் 60 டிகிரி √3/2, சைன் 90 வந்து 1. அதேமாதிரி காசுக்கு ஒன்றும் இல்லை, சைன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா காசு வந்துடும். சரிங்களா? அதேமாதிரி டேன். இந்த 3 ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த கொசிகன் சீக்கன் காட்டு வந்து இதை அதாவது சைனோட வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொசிகனோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படி ஞாபகம் வச்சு வேண்டியதில்லை. நீங்கள் சைன் காசு டேனோட வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கு அதோட ரெசிப்ரோக்கல். இப்போ சைனை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா கொசிகன் கண்டுபிடிச்சிடலாம். காசு ரெசிப்ரோக்கல் பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு சீக்கன் 30 வேணும்னா நம்ம காசு 30 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2. அப்போ சீக்கன் 30 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/√3 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக. இல்லை சார் நான் டேரெக்டாகவே நான் கொசிகன் சீக்கன் காட்டை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதாம்மா. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, அதுலேருந்து 2 ஃபார்முலா கொண்டு வரலாம். எப்படின்னா சைன் ஸ்கொயர் மாதிரி எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் வேணா மைனஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லை காஸ் ஸ்கொயர் வச்சுட்டு சைன் ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போனால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்து நம்ம 1 மட்டும் அப்படியே வச்சுக்கின்னு டேன் ஸ்கொயர் மட்டும் ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இல்லை டேனை வச்சுக்கிட்டு இந்த 1 மட்டும் கொண்டு போனீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அடுத்து இன்னொன்று 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்து காட்டை அப்படியே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1. இன்னொன்று வந்து 1 மட்டும் கொண்டு போனீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் இப்போ நமக்கு தேவைப்படும் சம் சால்வ் பண்ணுறது.